வெளி சமையலில் சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். சாமிக்கு படைக்கிறதுக்கு சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு பச்சரிசி ஒரு 3/4 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா அரிசியை கழுவி நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி இப்போ பச்சரிசியை நல்லா கழுவி பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுக்கலாம். கொதிக்கட்டும், நல்லா வேகட்டும், அரிசி நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் அச்சு வெல்லம் போடணும். வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு ஆஃப் போட்டால் போதும், ஏன்னா நம்ம அரிசி கம்மியாக தான் சேர்த்துருக்குறோம். அதனால் இதில் ஒரு ஆஃப் இது அப்படியே ஸ்லாஷ் பண்ணி எடுக்க ஆஃபாக வந்துடும். இதில் ஒரு ஆஃப் போட்டால் போதும். நல்லா அச்சு வெல்லத்தை நல்லா ஸ்லாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் தேங்காய் எடுத்துக்கலாம். அரிசி கொதிக்குது பாருங்கள். நல்லா பச்சரிசி கொதிக்கட்டும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மண்டவளத்தை போடணும். அரிசி வேகிறதுக்கு முன்னாடி நம்ம மண்டவளம் போடக்கூடாது. அரிசியை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பச்சரிசி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். என்றைக்குமே சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப குழஞ்சாலும் ரொம்ப இதாகிடும். லைட்டாக குழையணும், வேகாமையும் இருக்கக்கூடாது. அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அச்சு வெல்லமும் தேங்காய் பூவும் போட்டுக்கலாம். வெந்துருச்சான்னு பாருங்கள். அரிசி கொஞ்சம் 3/4 வேக்காடில் வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், அரிசி வெந்தது தெரியும். சக்கரை பொங்கல் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா குழையணும். நல்லா குழையிற ஸ்டேஜில் எடுத்தால் தான் சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும். ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அச்சு வெல்லத்தை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அச்சு வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காவை போட்டு சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம இந்த டைமில் தேங்காய் போட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ நெய்யில் முந்திரி பருப்பு நல்லா வறுத்து போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் கிச்சன் லைட்டு இந்த சைடு கிடையாது. எங்கள் வீட்டில் கிச்சன் லைட்டு மேலே அந்த சைடு இருக்குது. இப்போ நான் இதில் மாட்டணும். மாட்டியாச்சுன்னா எங்களுக்கு கிச்சனில் வெளிச்சம் நல்லா இருக்கும். பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து போட்டுக்கலாம். நாங்கள் ஜிஆர்பி உதயகிருஷ்ண நெய் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை போட்டு முந்திரி பருப்பு தாளி. இப்போ இந்த நெய் லேசாக உருகட்டும். நம்ம இதில் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கதை போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். அது லேசாக கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம சக்கரை பொங்கலில் அதை போட்டுடலாம். அவ்வளோதாங்க. சக்கரை பொங்கல் செய்கிறது ஈஸி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருவள்ளி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. தேங்க்யூ. சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ சாமிக்கு இதை படைச்சிடலாம்.